Hello friends, welcome to Latha vlog. இன்னைக்கு சம்ஸ்கான வீடியோ டே 6 2 மார்க்ஸ் சம் இம்பார்ட்டன்ட். இது இன்டெகிரேஷனில் கொஸ்டின் மேலே இருக்குது பாருங்கள். I equal to integration x by 3 plus 1 இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து சேம் ஃபார்முலா தான், நம்ம எல்லா சம்லையுமே யூஸ் பண்ண சேம் ஃபார்முலா தான். x பவர் n equal to xn plus 1 divided by n plus 1 இதுதான் வந்து சேம் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. என்னன்றது இங்கே வந்து 2/3 கொஸ்டினில் இருக்குது பாருங்கள், 2/3. ஸோ அதை அப்ளை பண்ணிக்க போகிறோம். இங்கே கொஸ்டினில் இருக்கிற 1 போட்டுக்கிறோம். தென் வந்து n + 1, இப்போ சேம் 2/3 தான். ஸோ n அப்போது 2/3 + 1 இது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து ஸ்டெப் 1ல் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 பாருங்கள், எக்ஸ் இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 × 1 3 1s are 3 ப்ளஸ் மேலே இருக்கிற 2 5. ஸோ 5 கீழே இருக்கு இல்லைங்களா பார் 3, அதை வந்து கீழே எழுதிக்கலாம். 5 பார் 3, ஸோ 5/3. அதே மாதிரி கீழேயும் கிராஸ் மல்டிப்ளை 3 1s are 3 ப்ளஸ் 2 5/3. இதை இப்படியே ஆன்சரோடு முடிச்சுக்கலாம். இன்னொரு ஸ்டெப்பாக இருக்குது, இது வந்து மேலே வந்து 3 போயிடும். ஸோ அப்போ 3x 5/3 மேலே இருக்கிற மாதிரி, கீழே வந்து ஒன்லி 5 மட்டும் போட்டுக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் மேலே இருக்கிற எக்ஸை எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டு c is a constant இப்படியும் எழுதிக்கலாம். இல்லை இந்த செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஆன்சரு, அதோடையும் முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி ரெண்டு மெத்தடில் எழுதினாலும் ஆன்சர் இஸ் கரெக்ட். பாருங்கள், இங்கே அதே ஸ்டெப்பை இங்கே கொண்டு வந்துட்ட பாருங்கள். எக்ஸ் 5/3 divided by 5/3 plus x plus c is a constant. ஸோ இதோட ஆன்சரை முடிச்சுக்கலாம். நீங்கள் செகண்ட் ஸ்டெப்லேயே ஆன்சரை முடிச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த மெத்தட்லேயும் போடலான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன், சரிங்களா. ஸோ இன்றைக்கான சம்ஸ் ஓவர். ஸோ கொஞ்ச நாள் நான் சம்ஸ் போட முடியல, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்.